தொடர்ந்து திருச்செந்தூர் கோயில்ல பல்வேறு முறைகேடுகள் நடக்கிறதாக பொதுமக்களும் சமூக வலைதளங்களிலும் சமூக ஆர்வலர்களும் கடவுள் நம்பிக்கையுடைய பக்தர்களும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. சோசியல் மீடியாவில் எழுதிருந்தாங்க. எல்லாத்தையும் நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டேன். ஸோ அதன்படி இன்றைக்கு காலையில் சர்ப்ரைஸாக ஒரு ஆய்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் விடியற் காலையில் நான் இங்கே வந்திருந்தேன். மாஸ்க் போட்டுட்டு நான் இங்கே ஆய்வுகள் தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி ஆய்வு இங்கே முன்னாடி இருக்கக்கூடிய இந்த கோபுர என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் பக்தர்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு உள்ள தரிசனத்திற்கு நேரடியாக கூட்டு போறதை கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் ஈடுபட்டுள்ளக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்துதான் ஈடுபட்டு அவங்க யாரா இருந்தாலும் எந்த பாகுபாடும் இல்லாம எந்த பாரபட்சமும் இல்லாம அதுக்குள்ள இணையத்துல ஒரு தப்பான செய்தியை பரப்பி விட்டுருக்காங்க. மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு மன்னிச்சு விட்டோம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட விளக்க கடிதம் கேட்டு விளக்கம் வாங்கிட்டு எப்படி நீங்க அனுமதிச்சீங்க, எதுக்காக பணம் வாங்கிட்டு உள்ள அனுப்பிச்சோம்னு சொல்லிட்டு விளக்க கடிதம் தான் அவங்க கிட்ட வாங்கிருக்கோம். அது மன்னிப்பு கடிதம். அந்த விளக்க கடிதத்தை வாங்கிட்டு இது ஒரு ப்ரொசீஜர். ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா அவங்க கூப்பிட்டு அதுக்கு விளக்கம் கேட்டு கடிதம் வாங்கி அதை மேல நடவடிக்கை எடுப்போம். அந்த ஒரு ஆய்வு மட்டும் இல்லாம இன்றைக்கு அன்னதான கூடங்கள் ஆய்வு பண்ணியிருக்கோம். அதே போல கோயிலுடைய சொத்துக்கள் பற்றிய ஆய்வுகளை நடத்திருக்கிறோம். கோயிலுக்கு வர வேண்டிய வருமானங்கள் எங்கெங்கெல்லாம் தடைபட்டிருக்கின்ற அந்த ஆய்வுகளை நடத்திருக்கிறோம். கோயிலுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறோம். கோயிலின் தூய்மையை எப்படி பராமரிக்கிறதுன்னு ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் எவ்வளவு விரைவாக தரிசனம் பார்த்துட்டு வெளியில போக முடியும், அதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வர முடியும் அதை பற்றி ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒட்டுமொத்த ஆய்வையும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆய்வுகள் அடிப்படையில இந்த ஆய்வுகளின் முடிவை முழுமையாக பார்த்துட்டு சம்பந்தப்பட்ட உண்மையிலேயே குற்றம் செஞ்சிருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் எந்த பாரபட்சமும் இல்லாம எந்த தயக்கமும் இல்லாம அவங்க நடவடிக்கை எடுப்போம். அதற்கு முன்பாக இப்படி ஒரு தவறான தகவலை பரப்பி ஏதோ ஒரு சாரார் மேல பாத்தீங்கன்னா சாஃப்ட் கார்னர் காட்டுறதாகவும் மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு மன்னிச்சு விட்டுட்டதாகவும் தவறான பொய்யான தகவல்களை இணையதளத்துல சில பேர் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் எந்த பாரபட்சமும் கிடையாது. யாராக இருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதை கூடிய சீக்கிரம் நாங்கள்